இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதோ தெரியாது, நாங்க மேக்கப்போட தான் வந்தோம். ஓ அப்படியா? சரி, உங்க ரெண்டு பேரையும் கிருபா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஐயோ, நீங்க எதுனாலும் அங்க பேசிக்கோங்க, இல்ல அவங்க உங்களை பேச வைப்பாங்க. வாங்க வாங்க, கைய விடு. வாங்க ஒரே வா. ஏ விடு. வாங்க. ஏய் இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இப்ப யாரை துரத்திட்டு இவ்வளவு வேகமா போறா? பாத்திரம் எங்க ஓடுறீங்க? விடு விடு விடு. விடுன்றல்ல. எங்க போற? விடு. போன் சொல்லிக்கிட்டே இருக்க. விடு. ஏய், யார் அவங்க? எதுக்கு அவங்கள துரத்திட்டு போற? ஏய், அவங்க தான் சித்ராவை கடத்த முயற்சி பண்ணாங்க. போய் அவங்கள புடி. ஏய், நான் இந்த பக்கம் போறேன். நீ அந்த பக்கம் போ. ஏய், நான் முன்னாடியே சொல்ல மாட்டியா? நோ, நீ இப்பதான் கண்டுபிடிச்ச. தப்பிச்சிட்டாங்க. சரி வா, சித்ரா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். வா, வந்தவங்க யாருன்னு அப்புறம் பாத்துக்கலாம். போ போ, கிளம்பு. जाननम्बोधगणातिसेवितं भवत्सजं भोवनसारवच्युतं माशकं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् देवम् ईशान सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानाम्. மேக்கப் போட வந்தவங்க உனக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? ஆமாக்கா, ஜூஸ் கொடுத்தாங்க. ஏன்க்கா, என்னாச்சு? அவங்க உனக்கு விஷம் கலந்த ஜூஸை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஜூஸ் ஒன்று ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு சந்தோஷமான விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே. ஓகே. ஒரு முக்கியமான விஷயம், அதான். கோச்சுக்காதீங்க. ஓகே. அப்போ போ போ போ. என்ன கருணாண்ணா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாராவது உனக்கு ஜூஸோ காஃபியோ இல்லை டீயோ எது கொடுத்தாலும் அதை வாங்கி குடிச்சிடாத. ஏன்னா அந்த லெட்டரை பார்த்து பயப்படுறீங்களா? அதை யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா நாம சேஃபா இருக்கிறது நல்லது. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஒரு கால் பண்ணு, நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை தவிர வேற யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாத, சரியா? ஓகே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே ஓகே. பாய். பாய். கருணாண்ணா வந்து முன்னாடியே சொன்னதுனால நான் ஜூஸை குடிக்காம கீழே ஊத்திட்டேன். என்ன ஆரம்பத்துல நான் உன்கிட்ட அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து காட்டினப்போ என் மேல நீ சந்தேகப்பட்ட. ஆனா அதுக்கப்புறம் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சித்ரா உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், சித்ரா நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அவளை காப்பாத்துனதுக்கு
நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றியா? போ, போய் வேலையை பாரு. சரி, அதுக்காக இல்லைனாலும் நான் சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். போதுமா? பரவாயில்ல. சில நேரங்களில் நீ கூட புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கிற. அதனால தான் நீ சொன்னதில் ஒருவேளை உண்மை இருக்குமோன்னு நினச்சி சித்ரா கிட்ட போய் அப்படி சொன்னேன். ஓகேவா? போய் வேலையை பாரு. போ. கல்யாணம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்காமா? முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்குப்பா. நீங்க வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, நேத்து அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் அதே கூட்டத்துல வந்து உட்கார்றது மரியாதையா இருக்காதுமா. அதாம்மா வரல. சரிப்பா. அப்புறம் அந்த கிருபா சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டாருப்பா. இப்பதான் காசு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. என்னது? 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா. அப்போ அந்த பணத்தை கொடுத்து அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம்மா? ஆமாப்பா. ஏமா உன் குரல் வாடி போயிருக்கு? ஏமா இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏமா இதுக்காகத்தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா உன் குரல்ல ஒரு சந்தோஷமும் இல்லையாமா? அது வந்துப்பா, தீபா தீபா. என்னப்பா? இந்துதாமா லைன்ல இருக்கா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இத இந்து இப்பதாமா போன் பண்ணி சொன்னா. ஏய் இந்து, உண்மையா பணத்தை கொடுத்துட்டாங்களா? ஆமாக்கா. ஏய் எப்படி 10 லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுத்துட்டாங்களா? ஆமாக்கா. ஹே சூப்பர் இந்து. சரி, அந்த பணத்தை சீக்கிரமா கார்த்தி அம்மா கிட்ட கொடுத்து எனக்கும் கார்த்திக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அக்கா, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். அப்புறம் பேசலாம். நீ அப்பா கிட்ட சொல்லிடு. சரி. சந்தோஷமாமா இப்போ? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அந்த கதிர் சித்ரா கழுத்துல தாலியை கட்டிடுவா. சச்சு மேடம் ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் யாரும் வரலையே.